சண்டேனாலே ஒரே அட்ராசிட்டி தாங்க. அப்படி இந்த சண்டே எங்களோட அட்ராசிட்டி என்னென்னா, ஒன்றும் இல்லைங்க, லேயர் பிரியாணி தாங்க. ஒரு வழியாக லேயர் பிரியாணி செய்யலான்ட்டு பிளான் பண்ணிட்டோம். அதுக்காக தேவையான கறிலாம் போய்ட்டு வாங்கிட்டு வரலான்னு போனோம். அங்கே போனதும் அங்கே ஒரு மசாலா ஒன்று இருந்துச்சு. அதை பார்த்ததும் வாய் ஊறிடுச்சுங்க. சரி, ஓகே, இதையும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு அந்த 65 மசாலா வாங்கிட்டு வந்து கறியில் போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி மேக்னேட் பண்ணி கொஞ்சம் நேரம் வைக்கலான்ட்டு அப்படியே ரெடி பண்ணி எடுத்து ஒரு பேனில் மாற்றி வச்சுட்டோம். அது பார்த்தா நல்ல கலராக இருந்துச்சு. அது ஃபோன் கலராக இல்லை, அதோட ஒரிஜினல் கலராக என்னன்னு தெரியல. நேரில் பார்க்குறதுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு வழியாக அதை ரெடி பண்ணி எடுத்து ஓரமாக வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையான பீஸுங்க. ரொம்ப இல்லை, ஒரு 6-7 பீஸ் இருக்கும். ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் பண்ணோம். அதுக்கப்புறம் அதில் தேவையான பிரியாணி ஓரளவுக்கு மசாலா போட்டு பிசைஞ்சு வச்சு ஃப்ரை பண்ணால் அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு பிரியாணிக்கு தேவையான அந்த கறிக்கு தேவையான மசாலாலாம் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் தயிரும் ஆட் பண்ணிக்கிட்டோம் டேஸ்ட்டுக்காக. அதை போட்டுட்டு கொஞ்சம் சால்ட்லாம் போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த லெக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 லெக்கு தான் கிடச்சிது. அங்கே அந்த டைமிங்கில் கிடைக்கல. சரி, ஓகே, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு அதை வாங்கிட்டு வந்து அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதில் வர கட்டெலாம் போட்டிருப்போம் பார்த்துருக்கீங்களா அந்த லெக்லலாம். அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கி ஒரு டேஸ்ட் கொடுக்கும்ன்ட்டு அதுக்கப்புறம் அதையும் ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேனில் அரிசி ஊற வைக்கலான்ட்டு எடுத்துகிட்டு அரிசி அளந்து போட்டுட்டு அதில் கொஞ்சம் பட்டை, அந்த பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு அரிசியை கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணுங்க. ஊற வைக்க பார்த்திங்கன்னா அரிசி நல்லா லென்த்தியாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை ரெடி பண்ணி ஓரமாக வச்சாச்சு. அடுத்தது ஃப்ரை பண்ணுறதுக்கான இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் எண்ணெய் சட்டியை வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை நல்லா டார்க் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க. கொஞ்சம் விட்டாலும் அப்படியே கருகி போயிடும். அதனால் பக்கத்துலேயே இருந்து எடுக்கணும். அதனால் நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டோம், எங்களுக்கு கரெக்டான ஒரு ஃப்ளேவர் தெரியல. அதுக்கப்புறம் அதை எடுத்தோம். அதுக்குள்ளேயே பார்த்தா கொஞ்சம் லைட்டாக கருகுன மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, அதை தூக்கி போட்டுட்டு பேலன்ஸ் இருந்த மட்டும் எடுத்துட்டோம். அப்புறம் முந்திரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு அதையும் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்தோம். முந்திரி ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எண்ணெய் காலி ஆகிடுச்சிங்க ஆனியன் ஃப்ரை பண்ணதில். சரி, ஓகேன்ட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு கூட கொஞ்சம் நெய்யை ஊற்றிட்டு அப்படியே அந்த நெய்யை அப்படியே மெல்ட் ஆச்சு. அதில் மறுபடியும் அந்த பட்டை இதெல்லாம் சோம்புலாம் போட்டு பழையபடியே குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்த அந்த பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் ஆனியன் போட்டு வதக்கிப்போங்க. அது 2 ஆனியனும் பார்த்திங்கன்னா அது டாப்பிங்ஸில் ஆட் பண்ணுறது. இது அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிடும். இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு வழியாக அதை ரெடி பண்ணி அப்படியே தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சாச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா ரைஸும் குக் பண்ணி எடுத்துட்டோம் சைடில் பொருளில் தான். அதுக்கப்புறம் இந்த மசாலா எடுத்து கொஞ்சோண்டு இதுலேயே வச்சுட்டு இப்போ லேயர் போடணுங்க. ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 90% குக் ஆகிடுச்சிங்க. தம்மு போட்டால் சாப்பிட்றதுக்கு கரெக்டான ஒரு ஸ்டேஜில் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கிரேவி வச்சுட்டு அது மேலே அந்த ரைஸை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு லேயரு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த எங்களுக்கு ஒரு 3 லேயர் வந்துச்சு. ரைஸும் நிறையா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரைஸ் எதுவும் உடையெல்லாம் இல்லை, ஒரு கரெக்டான ஒரு பக்குவத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் 2வது லேயர் போடுறதுக்காக கிரேவி எடுத்து வச்சோம். அப்பயே பார்த்ததுமே சாப்பிட்ணும் போலே இருந்துச்சு. சரி, ஓகே, ஃபைனலாக சாப்பிட்டுக்கலாம் அப்போ ரெடி பண்ணலான்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஆயில் நாங்கள் ரொம்ப நிறையா ஆட் பண்ணலங்க. ஆயில் சாப்பிட்டா சில பேர் டைஜஸ்ட் ஆகாது. அதனால் பிரியாணியில் ஆயில் அதிகமாக நாங்கள் சேர்க்க மாட்டோம். இருந்தாலும் இப்படி சாப்பிட்றதுக்கே அது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. நிறையாவும் சாப்பிட முடிஞ்சது. அதுக்கப்புறம் 2வது லேயரு முடிஞ்சிடுச்சு. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ரைஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 3வது லேயருக்கு வருமா என்னன்னு தெரியல, இருக்கா நான் ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்புறம் 2வது லேயரு கொஞ்சம் கொஞ்சமாக சூடு தாங்க முடியலங்க. அதான் கையெல்லாம் சுட ஆரம்பிச்சிட்டு எல்லாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் புதினா கட் பண்ணி வச்சுருந்தது, அப்புறம் அந்த ஃப்ரை பண்ண ஒரு ஆனியன் வச்சுருந்தாலும் அதை அப்படியே மேலே போடணும். இப்போ அந்த ஆனியனோட ஃப்ளேவர் அந்த ரைஸில் இறங்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரை பண்ண ஆனியனையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பேலன்ஸ் முந்திரி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் நெய், அந்த முந்திரியும் போட்டுட்டு இதுக்கப்புறம் பேலன்ஸுன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, ஓகே, முடிஞ்சிச்சு. நெய்யை மட்டும் அப்படியே ஒரு 3-4 ஸ்பூனு நெய்யை விட்டுட்டு அப்படியே தம்மு போட வேண்டியது தாங்க.
ஒரு வழியாக எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. அடுத்து அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சு முடியை போட்டு மூடி சிம்மில் வச்சிடணும். தம்மும் போட்டாச்சு. ஆனியன் ரைத்தாவும் ரெடி பண்ணியாச்சு. அது இல்லாமல் என் ஒய்ஃப் கொஞ்சம் எப்போ தான் அவங்களுக்கு கிரேவின்னா தான் சாப்பிடுவாங்கன்ட்டு கிரேவியும் கொஞ்சம் சைடில் ரெடி பண்ணியாச்சு. 65 ரெடி ஆகிடுச்சு. பிரியாணியும் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ ஓப்பன் பண்ணுற டைம் வந்தாச்சு. சரி வாங்க ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பிரியாணி ஓப்பன் பண்ணியாச்சு. பிரியாணி ஓகே, நல்லா சூப்பராகவே இருந்துச்சுங்க. ஓப்பன் பண்ண வேகத்துக்கு அந்த பிரியாணியோட ஸ்மெல்லு பார்க்குறப்பே நல்ல ஒரு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உடைச்சோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த ரைஸு பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் அப்படியே ஒரு 3 கலரில் இருந்துச்சுங்க. அப்படியே ஒயிட்டு, ப்ரௌனு, எல்லோ அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தட்டில் எடுத்துகிட்டு சாப்பிட்றது ரெடியாக உட்காந்துட்டேன். எடுத்து ஒரு வாய் வச்சு சாப்பிட்டோங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.